ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகன்யா ஹோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் டிடாக்ஸ் ட்ரிங்க்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்க்கு எப்படி செய்கிறதுன்னு நான் லேட்டராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்டுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதுதான் அந்த ஜூஸ். இதை பார்த்தாலே ஏற்கனவே குடித்தவங்களுக்கு இது என்ன ஜூஸ்ன்னு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் லேட்டராக சொல்கிறேன். இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஒரு மாதம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாலே வீட்டில் இருந்தே நீங்கள் லைட்டான வார்மப்பும் உங்களுடைய சாப்பாட்டில் சின்ன சின்ன சேஞ்சஸும் செஞ்சிங்கன்னாலே ஒரு 4லேருந்து 5 கிலோ கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு இந்த ஜூஸை குடித்து வெயிட் குறையும். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாரும் குடிக்கலாம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த ஜூஸ் என்ன ஆகும்னா உங்களுக்கு அவங்களுடைய ஞாபக சக்தியை தூண்டுறதுக்கு இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே உதவி செய்யும். இதை வந்து ஒரு மாதம்தான் குடிக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் இதை குடிக்கலாம். இது குடிக்கிறதுனால எந்தவித சைடு எஃபெக்டும் கிடையாது. அதனால் நம்ம காஃபிக்கு பதில் டெய்லியுமே இதை குடித்தோம்னா இதனால் ஏற்படுற சேஞ்சஸை ஒரு 15 நாள்லையே நீங்களே வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த ஜூஸில் வந்து பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாத கேன்சர் செல்களையே வந்து அழிக்கக்கூடிய லெவலுக்கு இந்த ஜூஸில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாந்திர தூக்கம் இருக்காது. அதாவது வந்து சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகாது. அது மாதிரி இருக்கிறவங்க, அப்புறமா பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணு, நெஞ்சு எரிச்சல், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் கூட இந்த ஜூஸை வந்து ஒரு 15லேருந்து 30 நாட்கள் வரையிலும் தொடர்ந்து குடித்தாலே வந்து கண்டிப்பாக 100% ரிசல்ட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டெஸ்ட்டு பார்க்கும்போது 240 இருந்தது. இதை நான் ஒரு மாதம் தான் குடித்தேன். என்னுடைய உடம்பில் நல்ல சேஞ்சஸ் இருக்குது. இப்போ கொலஸ்ட்ரால் லெவல் வந்து நார்மலாக ஆயிடுச்சு. அந்த ரிப்போர்ட்டை கூட நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், இது வந்து ரீசெண்டாக என்னுடைய கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட்டு 240 இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 211 இருக்குது. இது வந்து நார்மல் தான். இது என்ன ஜூஸ்ன்னு பார்த்திங்கன்னா பூசணிக்காய் ஜூஸ் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காயில் நிறைய பிராணசக்தி இருக்கிறதுனால இதை ரெகுலராக குடிக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கும் அந்த சக்தி கிடைக்கும். ஸோ இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து நான் இந்த பூசணிக்கீத்தை எடுத்திருக்கேன். இது வந்து தாராளமாக 2 பேர் குடிக்கலாம். இந்த தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு சீடோடையே போட்டு அரைச்சா இந்த சீடோட, அதாவது பூசணிக்காவோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் வந்து சீடை எடுத்துட்டு செய்வாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சீடை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போல்லாம் மார்க்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் சீடெல்லாம் வந்து தனியாகவே விற்கிது. அதை ரெகுலராக சாப்பிட்டா கூட நிறைய ப்ராப்ளம் க்யூர் ஆகிறதா சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த பூசணிக்காய் ரெகுலராக எடுத்துக்கும் போது அந்த சீடையும் சேர்த்து எடுத்துக்கும் போது எந்தவித டேஸ்ட்டும் வந்து மாறுபடாது. இப்போ வந்து சின்ன சின்ன துண்டாக நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்ல இது மாதிரி அடித்து எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி திரும்பவும் வந்து நம்ம ஒரு சுத்து மட்டும் மிக்சியில் அடிச்சுட்டு இந்த ஜூஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சிடணும். இப்போ பூசணிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சளி, சைனஸ், ஆஸ்துமா இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து லெமனை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். லெமன் சேர்க்காத இதில் வந்து மிளகும் பிங்க் சால்ட்டுங்கிற இந்துப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்துப்பு தான். உங்கள்கிட்ட கல்லுப்பு இருந்ததுன்னா கல்லுப்பு சேர்த்துக்கிங்க, சால்ட்டு வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 பேர் குடிக்க வேண்டிய ஜூஸ் இருக்குது. இதில் வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு நான் மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.